லாஸ்ட் டைம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற வீடியோ போட்டப்போ கமெண்ட்ஸில் நிறைய பேர் பர்ஃபெக்ட் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணமோ கேட்டிருந்தீங்க. ஓகே, அது எப்படி கட் பண்ணமோ இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம டிராஃப்ட் பண்ண பேட்டர்னில் ஆர்ம் ஹோல் மெஷர் பண்ணலாம், எவ்வளோ வருதோ பார்க்கலாம். ஓகே, இங்கே நான் 3/8 சிவிங் அலவன்ஸ் விட்டுட்டு மெஷர் பண்ணுறேன். இது வந்து எனக்கு 8 1/4 வருது, 8.25. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வருது அது பார்த்து 8.25 into 2. ஸோ எவ்வளோ ஆகுது? இது 16.5. இப்போ நம்ம 16.5க்கு ஆர்ம் ஹோல் கட் பண்ணோம். இப்போ நான் ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸ் எழுதுற பாருங்க. 13 ஸ்லீவ், கை லூஸ் வந்து 10. இப்போ ஆர்ம் ஹோல் வந்து 16.5. இது வித் ஈஸ். இதுக்கு அக்கார்டிங் நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அது எப்படி கட் பண்ணாமல் பார்க்கலாம். இங்கே எட்ஜில் நான் ஸ்ட்ரைட்னிங்காக ஒரு லைன், அப்புறமா 1 inch ஒரு லைன். இது வந்து நம்ம ஹெம் ஃபோல்ட். கை லென்த்து வந்து 13, 13.5. இதுக்கு ஒரு சிவிங் அலவன்ஸ் ஒரு 3/8. ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் செஸ்ட். நமக்கு கேப் ஹைட் மாறிட்டே இருக்கும். இது நான் 34 செஸ்ட், அதனால நான் இங்கே 3 எடுத்துக்கிறேன். 3லேருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுவும் டிபெண்ட்ஸ் ஆன் பைசெப்ஸ் இருக்கும். ஓகே, இங்கே நம்ம வெறும் பர்ஃபெக்ட் ஆர்ம் ரவுண்ட் எப்படி கட் பண்ணணும் அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்காக நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் செட் ஸ்கொயர் எடுத்து இப்படி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு எவ்வளோ வந்துருச்சு? பேக்கில் ஆர்ம் ஹோல் 8.25. 8.25 மைனஸ் 1/4 inch. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 8 inches இருக்குது. 8 inches நீங்கள் டைகனலாக இப்படி மெஜர் பண்ணிக்கணும். கை லூஸ் எவ்வளோ? 10 inches. 10 inches divides to 5 inches. நீங்கள் மெஜர் பண்ணிக்க, நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 2 பாயிண்ட்ஸ் இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பேக் ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணுறோம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு 1.25 மேலே பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து இந்த 1.25 பாயிண்ட்க்கு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுங்க. இது காமன், எல்லாருக்கும் சேமாக தான் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் 2 inchesக்கு பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்ல வெறும் 5/8. 5/8ன்னா 1/2 inch மேலே ஒரு புள்ளி எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இது இப்படி லைன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவ் இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இது ஃபிக்ஸ் ஆகுதோ இல்லையோ, நம்ம எடுத்த மெஜர்மெண்ட்க்கு அக்கார்டிங் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதோ இல்லையோ செக் பண்ணலாம். இந்த ஸ்லீவ் ஒரு வாட்டி செக் பண்ணலாம், நம்ம பேட்டர்னுக்கு செட் ஆகுதா இல்லையோ, கரெக்ட் சைஸில் கட் பண்ணமோ இல்லையோ. ஓகே, இங்கே நான் ஃபஸ்ட்டு பேக் எடுத்துருக்கிறேன். பேக்கு நான் அட்டாச் பண்ணி பார்க்குறேன். இதோ எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட்டுக்கு நாச் வருது பாருங்க. அப்படியே நம்ம ஃப்ரண்ட்ல கூட பார்க்கலாம். இது மார்க்கிங். பாருங்க, எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட்டுக்கு மேட்ச் ஆகுது. ஓகே, இது மாதிரி கட் பண்ணால் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்லீவ் வரும். அப்படியே கமெண்ட்ல போடுங்க 3 டாட் பிளவுஸ் டிராஃப்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கில் நீங்கள் எது மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி புது புது நிறைய டிப்ஸ் கற்றுக்கிறதுக்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.